ஸோ ஃபாக் ஓவராக வர்றதுனால எக்ஸாஸ்ட் ஃபேன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உடைக்கிறாங்க பாருங்கள் guys. ஃபுல் போஸ்டர் நம்ம தமிழ்நாடு ஃபயர் டிபார்ட்மெண்ட் இது பண்ணுறாங்க. ஷட்டர் இறக்குறதா இறக்கிடு. புகை வெளில வர்றதுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்குறாங்க. லைக் அந்த பிளாஸ்டிக் எடுத்து அந்த பிளாக் ஸ்மோக் அவங்க இன்ஹேல் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. என்னதான் ரொம்ப சேஃப்டி ப்ரொடெக்ஷனோட இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தானே இதெல்லாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்களா இருக்கிறதுக்கு ரொம்ப கண்ணாடியே உடச்சி நோட்டின்னு இருக்காங்க நம்மளோட ஒர்க்கர்ஸ். அவங்களுக்காக வாங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்காக ஃபாக் எல்லாமே வெளில இருந்தால் தான் அவங்களால ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி இது பண்ண முடியும். லைக் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஏர் ஃப்ளோ எப்படி ஒத்து நினைக்கிறேன். ரெண்டு டைரெக்ஷன் இப்படி வர்றதுனால இந்த பக்கம் எதுவும் தெரில. ஸோ ஸ்மோக் ரொம்ப ஹெவி ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் போக பிளாக் ஃபாக் அதிகமாகினே இருக்குது. இவங்க எப்படி இன்ஹேல் பண்ணுறாங்கன்னே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் நிற்கிற எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவரை பாருங்க, பயங்கரமாக வீர சாகசம் காமிச்சுனாங்க. ஒரு மாஸ்க் இல்லாமல் அந்த ஃபாகில் வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோன்னு நின்றுருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் சார். ரொம்ப ஃபாக் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஓ மை காட். எக்ஸாஸ்ட் உள்ள போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபயர் வந்து அதிகமாக லைக் பிளாக் ஸ்மோக் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஓ மை காட். நான் போட்டு தரேன். அந்த சார் மாஸ்க் இல்லாமல் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இருந்துக்கிறாரு. சேஃபாக இறங்கி வந்துடணும். வந்து ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டுச்சு. இவர் தான் இந்த மேலே இருந்து ரொம்ப நேரமாக ரெஸ்கியூ பண்ணிருக்காரு. ஃபாகில் விளையாடுறது. இந்த அப்பார்ட்மெண்ட் பாருங்கள், ஃபுல்லாகவே இது தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு சார் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டரோட கீழே இறங்குறாரு. அவனால் முடியல போல. போலீஸ் பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டாங்க எங்களை. ஸோ இவ்வளோ தண்ணி நாள் நிற்குது. ஸோ எல்லோரையும் அமுச்சு விட்டு எடுக்கிறாங்க டிராஃபிக்கில். இது ஹியூமன் சேஃப்டிக்காக தான். கரெக்டாக இந்த எக்ஸாக்டாக மெக்டானல்ஸ் பக்கத்தில் ஸ்லாம் பில்டிங்கில் தான் எக்ஸாக்டாக இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோடுக்கு இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஃபயர் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபாக் அந்த பிளாக் ஸ்மோக் வர்றது கம்மியாகிடுச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ். ஹோப் யாருக்கும் எதுவும் ஆயிருக்காது. எல்லோரும் சேஃபாக இருக்காங்க. ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் தான் கண்ணெதுக்க
ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு போனாங்க. இங்கே ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சுன்னு. ஸோ நம்மளும் நிற்கிறது பார்த்து 10 பேர் எக்ஸ்ட்ராவாக நிற்கிறாங்க. அது சரியில்லை. ஸோ கிளம்புறோம். ஹோப் எவ்ரிஒன் ஷுட் பி ஃபைன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு யாருக்கும் எதுவும் நடக்கூடாது. ஓகே. ஸோ பிளாக் ஸ்மோக்லேருந்து ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சு. ஏரியாவே புகை மண்டலமாக வச்சுருவாங்க. சொன்னாங்க நாங்கள் ஒரு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு எல்லாமே ப்ளோ பண்ணுற மாதிரி ஐடியா உங்களுக்கு தெரில எப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வண்டியில் தண்ணி காலி ஆயிடுச்சு. ஸோ தண்ணி லாரிலேருந்து தண்ணி எடுத்து வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் வச்சுட்டு தான் கைஸ் அந்த ஃபாக் மேலேருந்து கரெக்டாக இதுலேருந்து அப்படியே அந்த எக்ஸாஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு எக்ஸாஸ்ட்டில் இவ்வளோ ஃபாக் என்னத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரில, ஐடியா இல்லை. பார்ப்போம். இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க ஒரு நம்பிக்கை. மெயினாக அவங்க ஹெல்த் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா ரொம்ப பிளாக் ஃபாக் ஸ்மோக் வந்தது. எப்படி இன்ஹேல் பண்ணிட்டு எல்லாம் இருந்தாங்க தெரியல. ஒரே ஒரு ஆஃபீஸர் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் உள்ளே இப்போ தான் நிறைய கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இறங்கியிருக்காங்க கண்ட்ரோல் பண்ணிட முடியும்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பார் இன்னும் ஓப்பனே பண்ணல அந்த பாரு. ஸோ கரெக்டாக ரெனோவேஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிருக்கு. குட் நியூஸ் இஸ் நத்திங் ஹேப்பன் டு நவ் ஓன். ஸோ லெட்ஸ் see. ஓகே கிளம்புறோம். இங்கே நின்றுருந்தா நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ டிராஃபிக் அதிகமாகுது. இதுக்கு மேலே ஃபயர் அழிச்சிட்டாங்க. பட் ஆனால் அந்த பிளாக் ஸ்மோக் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லை எக்ஸாக்ட் ரீசன் தெரியாமல் இருக்கும். ஓகே கைஸ், டேக் கேர். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் டேட் மாம் எல்லோரையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ சேஃபாக இருங்க. டேக் கேர்.